இருந்தவாறே தகளை தாழ்த்தி பரலோகம் தேவன் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மா இரக்கமுள்ள எங்கள் பரலோகம் தகப்பனே, இந்த மகிமையான நல்ல ஒரு நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம். சிறிது நேரம் உடைய சத்தியத்தை தியானிக்கையில வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி எங்கள் இதய கண்களை திறந்தரலும். நீச பாவியாக என்னை முழுவதுமாய் மறைத்து நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவரும் உலக மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்ல நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இந்த நாளில் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற அருமையான உட்பிரவேசிக்கும் சமாதான அரசர் என்கின்ற தலைப்பிற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் யாவரும் சத்திய வசனமாக சொன்னோம். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகி தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மனிதர்கள் எதிர்பார்க்கின்ற அரசர்கள் பலத்தோடும் அதிகாரத்தோடும் வருவார்கள். ஆனால் பிதா அனுப்பிய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தோடும் தாழ்மையோடும் வருகிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் பிரவேசித்தது ஒரு வரலாற்று சம்பவம் மட்டுமல்ல, அது நமது இருதயத்திற்குள் வர விரும்பும் கர்த்தருடைய அழைப்பை நமக்கு தெளிவுபடுத்துகிறதா இருக்கிறது. 3 நிகழ்வுகளை முன்னிறுத்தி நான் கடந்து செல்ல ஆசைக்கின்றேன். தாழ்மையுடன் வருகின்ற சமாதான அரசன், தாழ்மையுடன் வருகின்ற சமாதான அரசர். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறாய் காண்கின்றோம். சகரியா 9:9, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. மார்க்கு என்பவருடைய நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் காண்கின்றோம். மார்க்கு 11:7 அவர்கள் அந்த கழுதை குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள், அவர் அதன் மேல் ஏறி போனார் அப்படின்னு சொல்லப்படுது. உலக அரசர்கள் பெருமையோடும் ஆடம்பரத்தோடும் குதிரையிலே கடந்து வருவார்கள். குதிரையில வர்றதுக்கும் கழுதையில வர்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குதிரையில வர்றதா இருந்தா சண்டை போட போறேன்னு அர்த்தம். என்கிட்ட அதிகாரம் இருக்கு, நான் யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விரோதமாக அந்த குதிரையை காமிச்ச உடனே ஐயோ ராஜா வாராரு, சண்டை போட வாராரு அப்படிங்கறத தெளிவாய் உணர்ந்து கொள்ளும் விதமாக. ஆனால் குமாரனாகிய கிறிஸ்து தாழ்மையோடு கழுதையின் மேல் ஏறிவானார். கழுதை எதற்கான அடையாளம் அப்படின்னு சொன்னா, வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு, சமாதானமா இருக்கிற காலத்துல ராஜகுமாரர்கள் அந்த கழுதையில ஏறி உட்கார்ந்து ஊர்வலம் போவது வழக்கமாய் வைத்திருந்தார்கள். வேதாகமத்துல வசனம் இருக்கு, கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல, இது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றம். அவர் வாக்குத்தத்த மேசியா அப்படிங்கிறத உணர்த்தும் விதத்திலே இந்த பகுதி அமர்ந்திருந்தது. அவர் ஏன் கழுதையில ஏறி வந்தாரு அப்படின்னு சொன்னா, ஏழைகள் சாதாரண மக்களின் வாகனமாக கழுதை இருந்தது. யாருடைய வாகனம்? ஏழைகள் சாதாரண மக்கள்கிட்ட வாகனம் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்? கழுதை இருக்கும். கழுதை வேற, கோவேறு கழுதை வேற. அவங்க கிட்ட இருக்கிறது கழுதை, இயேசு கிறிஸ்து வந்தது கோவேறு கழுதை, அது வேற விஷயம். ஆனா ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கழுதை இருக்கு அப்படின்னு சொன்னா யார் வீட்டுலாம் சைக்கிள் இருக்கோ அவங்கெல்லாம் ஒரு காலத்துல பெரிய பணக்காரங்களா 1947 பார்க்கப்பட்டாங்க. என்ன இருந்தா? சைக்கிள் இருந்தா. இன்னைக்கு 4 கார் நின்னாலும் எட்டி பார்த்துட்டு இதான் நிக்கா, BMW இல்லையா அப்படின்னு சொல்லி வண்டியை பெருசா பேசுவாங்களே தவிர வச்சிருக்கிறவரை பெருசா நிச்சய மாட்டாங்க, பேசுவதில்லை. இங்கே கிறிஸ்து சாதாரண மக்கள், அடிமட்ட மக்கள் எதை பயன்படுத்தினார்களோ அதை அவர் பயன்படுத்துகிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் எளியவனுக்கும் ராஜா, இந்த ஊர் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கும் நான் தான்
ராஜா அப்படிங்கிறத காட்டுவதற்காக. இந்த கழுதை எதற்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா, பாரத்தை சுமப்பதற்கு. இன்னைக்கும் இந்தியாவில் அநேக இடங்களுக்கு எலெக்ஷன் நடக்கும் போது ஒரு பூத் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேயே 3 பூத் இருக்கு. அந்த பூத்துக்கு போனா எலெக்ஷன் ஆபீசர் 3 நாளைக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிக்கணும். அவர் கூட கண்டிப்பா ஒரு கழுதை இருக்கணும். அந்த கழுதையில தான் எதை தூக்கி வச்சுட்டு போகணும். நம்ம இன்னைக்கு வரும் பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த மிஷின் எங்க கொண்டு போவாங்க? மலைகளுக்கு இந்த கழுதையில கொண்டு போய் அங்க போய் வச்சு எலெக்ஷனை முடிச்சுட்டு திருப்பி அதே கழுதையில தான் என்ன செய்யணும், தூக்கிக்கிட்டு வரணும். இப்படிப்பட்ட இடம் இந்தியாவில் இப்பவும் இருக்கு. ஒருவேளை ஏன் இதை போய் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கழுதை என்பது பாரத்தை சுமப்பதற்கு ஒருபொழுதும் அது என்ன செய்ய ஹெசிடேட் ஆகாது. அதாவது அது மறுதளிப்பது கிடையாது. குதிரையை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏறணும்னு நினைச்சீங்கன்னா குதிரை ஒரு தள்ளி விட்டு ஏத்தி நிற்கும். குதிரைகிட்ட இருக்கிற சுபாவம் என்ன அப்படின்னு சொன்னா, குதிரையால நிமிர்ந்து நிக்க முடியும். குதிரையால நிமிர்ந்து நிக்க முடியும், கழுதையால நிமிர்ந்து நிக்க முடியாது. நிமிர்ந்து நிக்க முடியாதுன்னா 2 காலை ஊனி குதிரை என்ன செஞ்சிடும், ஜம்ப் பண்ணி மேல நின்றும். எதால நிக்க முடியாது? கழுதையால நிக்க முடியாது. ஆண்டவர் முடியாது என்று சொல்லப்பட்டாலும் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த கழுதையை என்ன செய்யறாரு, அழைத்து வர சொல்லுகிறார். அது பாரத்தை சுமக்கும் மிருகமாக, மனிதனுக்காக உழைக்கின்ற ஒரு மிருகமாக அது இருந்தது. இயேசு கிறிஸ்து ஏன் அதை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, உலகத்தின் பாவங்களை சுமக்கும் பொழுதும் இந்த கழுதைய மாதிரிதான். உன் பாவத்தை ஏத்துக்க மாட்டேன், நீ எவ்வளவு பேசியிருக்க, நீ எவ்வளவு செஞ்சிருக்க, உன் பாவத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வதில்லை, சொல்லுவதில்லை. ஆனால் அவரை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையில் நாம் இருக்க வேண்டும். அகந்தையை விடுத்து தாழ்மையை அணிந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்தவை இருதயத்திலே ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். தாழ்மையுள்ளவர்களோடு கர்த்தர் குடியிருப்பார். தாழ்மையுள்ளவர்களோடு கர்த்தர் குடியிருப்பார். இரண்டாவது நிகழ்வு, சந்தோஷமும் சமாதானமும் தருகின்ற அரசர். சந்தோஷமும் சமாதானமும் தருகின்ற அரசர். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், அப்படிதானே? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். வசனம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பைபிளை பெறட்டாமையே சொல்லிடலாமே. கர்த்தருக்குள், அதையே அப்படி சோகத்தை சொல்றிய, அதைய சோகத்துல சொல்றிய. சரி, அதுக்கு அடுத்தால அதே வசனத்தில் திருப்பி சொல்லப்பட்டிருக்கு, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். இந்த உலகத்துல சிலர் சந்தோஷமா இருப்பாங்க. எப்போ அப்படின்னு சொன்னா, சம்பளம் வர்ற முதல் நாள் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. தொழில கொஞ்சம் கூட ஒரு 2-3 வேலை வந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கிறவங்களும் இருக்காங்க. விவசாயத்துல கொஞ்சம் விளைச்சல் அதிகமா இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா வசனம் சொல்கிறது, விவசாயத்தில் சந்தோஷமாயிருங்கள், விளைச்சலில் சந்தோஷமாயிருங்கள், உங்களுடைய வாழ்வின் ஆதாரத்தில் சந்தோஷமாயிருங்கள் சொல்லல. கர்த்தருக்குள் எப்பவும் சந்தோஷமா இருக்கணுமா? எப்பமாவது சந்தோஷமா இருக்க கூடாது. சிலருக்கு சர்ச்சுக்குள்ள வந்தோன்னு சந்தோஷம் வரும், சர்ச்சை விட்டு போனோன்னு சந்தோஷம் போயிடும். சிலர் சர்ச்சுக்குள்ள வாரோன்னு சொன்னாலே ஏண்டா வாரோன்னு சந்தோஷமா வரும், அது வேற விஷயம். இங்கே வசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? 6-7 வசனங்கள் சொல்லப்படுது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். சந்தோஷம் எப்பதான் வரும்? எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு பின்னால குழி தோண்டிட்டாங்க, முன்னால குழி தோண்டிட்டாங்க, உங்களை குழியிலேயே இறக்கிட்டாங்க, நீங்க என்ன படக்கூடாது? கவலையே படக்கூடாது. ஏன் தெரியுமா? குழியில தூக்கி போட்ட அதே கூட்டம் தான் யோசேப்பை மேல தூக்கி விடுறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், குழியில தூக்கி போட்ட அதே கூட்டம் தான் யோசேப்பை மேல தூக்கி விடுறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். இரண்டாவது காரியம், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணும்? நாம போன் போட்டு ஒவ்வொருத்தருக்காக சொல்லிட்டு இருக்கோம். என்ன ஆயிட்டு தெரியுமா, எப்படி ஆயிட்டு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எது நடந்தாலும் சரி, நம்ம தலையில இருக்கிற மசுறு எத்தனைன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா நம்ம உசுரை குறித்து நம்ம பயப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வேதாகமம் கற்று தருகிறது, இந்த தலைமுடியை கூட அவர் எண்ணியிருக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்வின் நிகழ்வுகளை அவர் அறிந்திராத தேவனா? உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் சந்தோஷத்தை தருவார்.
எப்படிப்பட்ட சந்தோஷம் தெரியுமா? மார்க் 11:9 சொல்கிறது, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். முன்னால போனவங்க எல்லாரும் ஐயா ஐயா ஐயான்னு சொல்லிட்டு பின்னால போகும்போது நொய்யா நொய்யா நொய்யான்னு சொல்ற கூட்டம் அது இல்ல. ஏன் இதை அப்படி நிறுத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, முன்னால நடந்தவங்களா இருக்கட்டும் பின்னால நடந்தவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சிந்தனை இருந்துச்சு, கர்த்தர் முன்னால போறாரு, நான் என்ன சொல்லணும்? ஓசன்னா சொல்லணும். ஆனா நல்லா புரிஞ்சுடுங்க, எண்ணி 5வது நாள், எத்தனாவது நாள்? எண்ணி 5வது நாள் இயேசுவை சிலுவையில் அறையும் கூப்பிட்டது அதே குரூப் தான், அதே குரூப் தான். ஏன் ஒரே ஊற்றுக்கண்ல இருந்து நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் வராதுன்னு பைபிள் போட்டிருக்குன்னா, ஒண்ணு நல்ல தண்ணி தான் வரணும், இல்லைன்னா உப்பு தண்ணி தான் வரணும். ஆனா மனுஷன் வாயில இருந்து மட்டும்தான் முன்னால ஒரு வார்த்தை சொல்லும், பின்னால ஒரு வார்த்தை சொல்லும். ஆனா இயேசு கிறிஸ்து பவனியா வரும்போது எல்லார் வாயிலையும் ஒரே ஒரு வார்த்தை தான் இருந்துச்சு, ஓசன்னா ஓசன்னா. ஓசன்னா என்ன? இப்போது ரட்சியும். அவங்க ரோமா புரிய ஆட்சி புரிய விரும்பல. அவங்க எதிர்பார்த்தது என்ன? இவர் ராஜா, உலக பிரகாரமான ஒரு ராஜா, மீட்பராக இயேசு கிறிஸ்து வந்தார். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நம்மளை மீட்கிறதுக்காக வந்தார்னு யோசிக்கல. அவன் யோசித்தது என்னது? நல்ல புதுசா எனக்கு கிடைக்குதா, நான் புதுசா ஆண்டவருக்குள்ள வந்துடுறேனா, அந்த எண்ணம் அவனுக்கு இல்ல. அவனுக்கு புதுசா என்ன கிடைச்சிச்சு? இன்னைக்கு ஒரு ராஜா கிடைச்சிட்டாரு. அந்த புது ராஜா எதுல வராரு? கழுதையில வராரு. அப்ப இந்த ராஜாவை ஈஸியா என்னால அப்ரோச் பண்ண முடியும், இந்த ராஜா கிட்ட என்னால பேச முடியும் அப்படின்னு அவங்க யோசித்தாங்க. ஆனா அவங்க யோசித்தபடி இயேசு கிறிஸ்து இல்லாததுனால 5வது நாள் என்ன சொன்னாங்க? விருந்தும் மருந்தும் 3 நாள். அதே மாதிரிதான் 3 நாள் எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு அவர் ராஜாவா வந்துட்டார்ல, அப்படி செஞ்சிருவார், இப்படி செஞ்சிருவார், இவர் அங்க பேசுவார் இங்க பேசுவார். இவர் என்ன கையில சாட்டை எடுத்தாரு, சாத்தினாரு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவர் ஒண்ணு நமக்கு சரிபட்டு வர்ற மாதிரி தெரியலையே, இவரை மாத்திரணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. யார? இயேசு கிறிஸ்துவ மாத்தணும்னு முடிவு பண்ணாங்க. எப்போ? 5வது நாள்ல. அதுக்கு தூண்டி விட்டது யாரு? பிரதான ஆசாரியர்கள். அவங்களுடைய அதிகாரம் போயிடும். அத்தனை வருஷம் அவங்க கையில இருந்துச்சு, இத்தனை வருஷம் அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு மக்கள் கூட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு மக்கள் கூட்டம் இல்ல, அவர் ராஜாவா இருக்காரு, அவர் ஏதாவது சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. அதனால அந்த மக்கள் கூட்டத்தையே பிரெயின் வாஷ் பண்ணாங்க. பாத்தியா, ராஜா ராஜா நீங்க பின்னால போனீங்க, கூஜா தூக்குனிய, அவர் ஏதாவது செஞ்சாரா? ஒன்னும் செய்யல. அதனால அவரை என்ன செஞ்சிடணும்? நீங்க எல்லாருமா சேர்ந்து காட்டி கொடுத்துடணும். காட்டி கொடுப்பதற்கு அவர்கள் ஒன்றும் வாங்கவில்லை, ஆனால் ஒன்றே ஒன்று பெற்றுக் கொண்டார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பெற்றுக்கொண்டார்கள். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அறிந்து பேசுறோமா, அறியாமையில பேசுறோமா, தூண்டி விட்டதுனால பேசுறோமா, ஆண்டவரை துன்புறுத்தி பேசுறோமா அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளாக வேண்டும். எருசலேமுக்குள்ளே இயேசு கிறிஸ்து அவ பிரவேசிப்பு மக்களை மகிழ்ச்சியுடன் ஓசன்னா அப்படின்னு கூப்பிட வச்சுச்சு. ஒரு பெரிய வெளிப்புற சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது இல்ல. ரட்சகரை வரவேற்கும் மகிழ்ச்சி, நம்மளை மீட்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார். இப்போ ரொம்ப எளிமையா சொல்றேனே, ஒரு மனுஷன் ஒரு 3 பேர் சேர்ந்து அந்த ஏர்ல பலூன் மேல வரைக்கும் போவோம், பார்த்திருக்கீங்களா? அதுக்கு கீழே அழகா தீ வைப்பாங்க, தீ வச்சோன்னா அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஹீலியம்ல ஹீட் ஆகி அப்படியே மேல போகும், பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி மேல போய்கிட்டு இருக்கும் போது ஒரு 3 பேர் போய்கிட்டு இருந்தாங்க. 3 பேர் போய்கிட்டு இருக்கும் போது 3 பேர் அப்படியே மேல கொஞ்சம் கொஞ்சம் உயரம் போகும்போது கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. பாடுறா, நம்ம மக்கள் எல்லாம் இப்ப எறும்பு மாதிரி தெரியுறாங்க அப்படின்னு சொல்லி மேல சந்தோஷமா இருக்கிறவங்க அந்த பேஸ்கெட், அதுல ஒரு சின்ன கூட மாதிரி இருக்கும், அதுல அங்கேயும் இங்கேயும் ஓடுறவங்களா இருந்தாங்க. இப்ப அதை இயக்கிறதுக்குன்னு ஒருத்தர் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவரு சொல்லி சொல்லி பார்த்தாரு, பாஸ் அப்படி நடக்காதீங்க பாஸ், பாஸ் இப்படி ஓடாதீங்க பாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. 3 பேரும் கேட்கல. நாங்க துட்டு கொடுத்துருக்கோம் தெரியல, நாங்க என்ன செய்வோம் தெரியல, நாங்க கொடுத்த காசுல தான் நீ எங்க வந்து உட்கார்ந்துருக்கா, எங்க கூட நீ வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவரை நக்கல் அடிச்சாங்க. அந்த மனுஷன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், பாஸ் நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பலூனை எப்படி மேல கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும், ஆனா எப்படி கீழே கொண்டு போகணும்னு எனக்கு தெரியாது, நான் அந்த சிந்தனையில இருக்கேன், நீ உங்க பாட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது அப்படின்னு சொன்னான். இப்ப 3 பேர் எப்படி இருந்திருப்பாங்க? கப்பு சிப்புன்னு ஆயிட்டாங்க. 3 பேரும் கப்பு சிப்புன்னு ஆயிட்டான். 3 பேரும் ஒருத்தன் நான் வரமாட்டேன்னு சொன்னேன், நான் மேல ஏற மாட்டேன்னு சொன்னேன், நான் உனக்கு கெட்டேன்னு சொல்லி என்ன மேல ஏத்தி விட்டு
நான் இப்ப மேல போய்கிட்டே இருக்கேன். எங்க போறேன்? எல்லாரும் எங்க போறதுக்கு வந்தோம்? எல்லாரும் எங்க போறதுக்கு வந்திருக்கோம்? மேல போறதுக்கு வந்திருக்கோம். ஆனா மரணம்னு ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னா பயப்படுறோம். மரணத்தை குறித்து திக்கிக்கிறோம். துக்கம் வரும்போது பயப்படுறோம். இந்த மனுஷன் சொன்ன உடனே அந்த 3 பேரும் கப்பு சிப்புன்னு ஆனாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சொல்லி எல்லாரும் ஒவ்வொரு முக்கில உட்கார்ந்துக்கிட்டாங்க. அந்த பேஸ்கெட்ல 3 முக்கில 3 பேர் இருக்காங்க. இவன் ஒரு முக்கில உட்கார்ந்து இவன் இயக்கிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த மனுஷன் சொன்னா, பாஸ் நான் சும்மா சொன்னேன், எனக்கு இயக்க தெரியும், நான் இன்னைக்கு புதுசா வேலைக்கு வரல அப்படின்னு சொன்னான். நம்புவாங்க? நம்பி இருப்பாங்க? அப்போ அதுல ஒருத்தர் சொன்னார், ரொம்ப ஞானி, இங்க இருக்கிறவங்கள மாதிரி அவரும் ஞானி. அவர் சொன்னார், உன்னால இறக்க முடியும்னு சொன்னா எவ்வளவு நேரத்துல இறக்க முடியும்? 5 நிமிஷத்துல இறக்கிறேன். எங்க இறக்கு பார்ப்போம். ஏன்னா இப்ப இறங்கணும் கீழே. எங்க இறக்கு பார்ப்போம். அவன் 5 நிமிஷத்துல கீழே இறக்கிட்டான். இறங்கி கீழே வந்த உடனே தப்பிச்சோம் பிழைச்சோன்னு என்ன செஞ்சாங்க? ஓடி போயிருக்காங்க. வேதாகம் என்ன சொல்லுது தெரியுமா? உயரத்திற்கு போக விரும்புகிற நீங்கள் உன்னதத்திற்குரியவர்களாய் காணப்பட வேண்டும். மகிழ்ச்சி இருக்கணும். அந்த மகிழ்ச்சி கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். கர்த்தரை சார்ந்து இருக்கணும். வேற யாரையோ சார்ந்து மகிழ்ச்சியை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா அந்த மனுஷன் சொன்ன மாதிரி அவன் கடைசி நேரத்துல நம்மள என்ன செஞ்சிருவான்? கவுத்து விட்டுட்டு போயிடுவான். தெரியாதுன்னு சொல்லிடுவான். எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கை கூட கழுவுவான். யாரை போல? பொந்திய பிலாத்துவை போல. வேதாகமம் கற்றுத்தருகிறது. பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுல் எழுதுறாரு, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல சந்தோஷம் சூழ்நிலைய வச்சு வராது. சிலர் சந்தோஷமா இருப்பாங்க, சர்ச்சுக்குள்ள வந்தா சந்தோஷமா இருப்பாங்க, பாடி துதிச்சா சந்தோஷமா இருக்காங்க. ஆனா வீட்டுக்கு போகும்போது அந்த பழைய வாழ்க்கை அவங்கள மேற்கொள்ளுது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பழைய வாழ்க்கையை வாசல்ல வெளியே போகும்போது செருப்ப மாற்ற மாதிரி எதை மாட்டிக்கிறோம்? வீட்டுக்கு போனா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு செருப்ப மாட்டிடுறோம். கவலைகளை கர்த்தர் மீது வைக்கும் போது தேவ சமாதானம் இருதயத்திலே நிரப்பும். யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் எல்லாரும் எடுத்து வாசிப்போம். யோவான் 14:27. யோவான் 14:27. வாலிப பிள்ளைல ஒருத்தர் எடுத்து வாசித்தலாமே. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நமக்கு ஒரு சின்ன காரியம் மாறுதலா நடந்துட்டு அப்படின்னு சொன்னா என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? கலங்க ஆரம்பிச்சிருவோம், பயப்பட ஆரம்பிச்சிருவோம். பயப்படுறோமா இல்லையா? கலங்குறோமா இல்லையா? தயக்கிறோமா இல்லையா? ஆனா வேதாகமம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நாம உடனே ஒரு கேள்வி கேட்போம், ஐயா எனக்கு என் பேர்ல எனக்குன்னு ஒரு கம்பை நட்டி வச்சிருக்காங்க ஐயா, அந்த மனுஷன் யாருன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். எனக்குன்னு என் பேரை சொல்லி ஒரு உயரமான கம்பு நட்டி வச்சிருக்காங்க ஐயா, அந்த கம்பு எதுக்கு? தூக்கி கொலை பண்ணி தொங்க விடுறதுக்கு. யாரு? மொர்தெகாய. நட்டினது யாரு? எவ்வளவு உயரம்? 50 அடி. அது வாட்டுக்கு உயரமா இருக்கும். எல்லாரும் எங்க இருந்து பார்த்தாலும் பார்த்து நக்கல் அடிச்சு சீக்கிர மாதிரி அவன் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினைச்சான். யாரு? ஆமா. வேதாகமத்துல ஒரு வசனம், மிகவும் அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. அவர் குறித்த காலமும் இருக்கிறது, அவர் குறித்த நேரமும் இருக்கிறது. வசனம் எங்க இருக்குன்னு தெரியுமா? அவர் குறித்த காலமும் இருக்கிறது, அவர் குறித்த நேரமும் இருக்கிறது. சங்கீதத்துல மிகவும் தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு அதிகாரத்துல, என்ன அதிகாரம் சொன்னா 102வது அதிகாரத்துல அது சொல்லப்பட்டிருக்க ஒரு வசனம். அவர் குறித்த ஒரு காலம் இருக்கு, அவர் குறித்த ஒரு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை நாம இதை புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, he knows date and time. உங்க டேட் என்னன்னு அவருக்கு தெரியும், உங்க டைம் என்னன்னு அவருக்கு தெரியும். அந்த நேரத்துல தான் நடக்குமே தவிர அதுக்கு பின்னாட்டியோ அதுக்கு முன்னாட்டியோ நடக்காது. கர்த்தரை நோக்கி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள், சூழல்களை அல்ல கர்த்தரையே நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். 3வது காரியம், விடுதலையையும் பலத்தையும்
அருளுகின்ற அரசர். சகரியா 9 அதிகாரம் 11-12 வசனத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா, நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நீ சண்டை போடுறத பத்தி யோசிக்க, நான் உன்னை என்ன செய்ய சொல்றேன், சமாதானம் பண்றத பத்தி பேசுறேன்னு ஆண்டவர் சொல்ற. நீ சண்டை போட்டுதான் ஜெயிக்க முடியும்னா நிச்சயமா முடியாது. இந்த உலகத்துல இருக்கிறவங்க என்கிட்ட என்னெல்லாம் இருக்கு தெரியுமான்னு அவங்க சொல்லலாம். ஆனா கர்த்தருடையவங்க கர்த்தரை மாத்திரம் என்ன செய்யணும், முன்னால வைக்க வேண்டும். பிலிப்பியர் 4 அதிகாரம் 13 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் எனக்கு விரோதமா செயல்பட்டாலும், யாரும் விரோதமா செஞ்சாலும், யாரும் விரோதமா பேசிட்டாலும், நாங்க பெருசா மேல சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும், வேதாகமம் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்ம கேட்கலாம், நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டோம் யா, ஒண்ணுமே கிடைக்கலையா. யாருடைய வார்த்தை? அப்போஸ்தலர்களுடைய வார்த்தை. நாங்க நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டோம். அவங்களை ஆண்டவர் எதற்காக அழைத்திருந்தார்? எங்க கூப்பிட்டிருந்தாரு? உங்களை மாதிரி விசுவாசியா இருக்க கூப்பிட்டிருந்தாரு. அவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? மீன் பிடிக்க போயிட்டாங்க. விசுவாசியா மாறியாச்சு அப்படின்னு சொன்னா பழைய வாழ்க்கையில் உள்ள மீன் தொழில் தெரியாதா, விடுபட்டுருச்சா அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகள் ஒரு பொழுது என்ன செய்யாது, வைக்கப்படாது, தூக்கி போடு வலது பக்கத்துல அப்படின்னார். உடனே இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் வலது கையை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஆண்டவரே வலது பக்கம் தான் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் உங்களை இடம் ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணிட்டார்னா, இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவரால் ஆசீர்வதிக்க முடியும். நாம நினைச்சிட்டு இருக்கோம் வலது பக்கம் கையை வச்சாதான், வலது பக்கமா காலை வச்சாதான் அப்படின்னு சொல்லி. வேதாகமம் மிகவும் தெளிவாய் சொல்கிறது, காலங்களையும் நேரங்களையும் விசேஷப்படுத்தாதீர்கள், கர்த்தரை விசேஷப்படுத்துகிறவர்களாய் காணப்படுங்கள். 11 அதிகாரம் 11 வசனம், மார்க்கு 11:11 வசனத்துல நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து எருசலேம்ல வந்து தேவாலயத்துல பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார். அவர் இதுவரைக்கும் அந்த சர்ச்சுக்கே வந்தது இல்லையா, இதுவரைக்கும் சர்ச்சை பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொன்னா, அவர் எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கின்றார். உங்க வாழ்க்கையில முன்பக்கமா அவருக்கு தெரியும், பின்பக்கமா அவருக்கு தெரியும். உங்களுடைய கடந்த காலம் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய நிகழ்காலம் உங்களுக்கு தெரியாது. இதோட ரொம்ப முக்கியமா நிறைய பேரு பார்த்து சொல்லுவாங்க. உங்க கையில இருக்கிறத கட்டம் கட்டி, நிறைய பேரு கட்டம் கட்டுறதுக்கு நம்ம கிறிஸ்தவங்களும் நினைச்சாங்க, பேர் எழுதி கொடுத்து உட்கார்ந்து பார்த்து, அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லியிருக்கான், அதனால நான் வாயே பேசக்கூடாது, வார்த்தையே பேசுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்க்கையை அமர்த்துக் கொள்கிறவர்களுக்கு ஒரு பொழுதும் ஒரு தீங்கும் மேற்கொள்ள முடியாது. வேதாகமம் ரொம்ப தெளிவா சொல்ற காரியம் அதான். அது இஸ்ரவேலர்களா இருந்தாலும் சரி, யாக்கோபா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் குறி சொல்லுதலும் இல்ல. இன்னைக்கு வேதாகமம் ரொம்ப தெளிவா சொல்லுது, இயேசு கிறிஸ்து சுற்றி பார்த்தா. எதை சுற்றி பார்த்தா அப்படின்னு சொன்னா, இந்த மக்களுடைய சூழல்களை பார்க்கிறார். சகரியா தீர்க்க தரிசன வார்த்தைகள், சிறையில் இருந்து விடுவிப்பேன் என்கின்ற வாக்கு தத்துவம், இது உடல் ரீதியான சிறை மட்டுமல்ல, பாவம், பயம், நம்பிக்கையின்மை அப்படிங்கிற ஆன்மீக கட்டுப்பாடுகளில் இருந்து விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பவுல் குறிப்பிடுவது போல, நமது பலம் கிறிஸ்து தான், அவரே நமக்கு உள்ளார்ந்த பலத்தை அருளுகின்றார். மார்க்கு குறிப்பிடுவது போல, பிரவேசிப்பது மட்டுமல்ல அனைத்தையும் காண்கின்றார். ஒரு ஆலயத்திலேயே உள்ளும் புறமும் பார்த்தார்னா, அவர் நம்ம இருதயத்துக்குள்ள வந்தா நம்முடைய உள்ளும் புறமா அவர் பார்ப்பாரா, பார்க்க மாட்டாரா? நிச்சயமாய் பார்ப்பார். உங்களை கட்டுப்படுத்துகிற இடத்தில் உங்களை ஒப்புக்கொடாதிருங்கள், கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் பலவீனங்களிலே பலன் தருபவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். வாழ்க்கையின் விடுதலை நாயகருக்கு சுதந்திரிக்க இடம் கொடுங்கள். இதெல்லாம் நடக்குமாயா அப்படின்னு சொன்னா நிச்சயமா நடக்கும். எப்படி நடக்கும், எங்க நடக்கும், எங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, மார்க் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 11 அதிகாரம் 2 வசனத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, வசனம் ரொம்ப தெளிவா கற்றுத்தருகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கழுதை என்ன செய்யப்பட்டிருந்துச்சு, அந்த கழுதை என்ன செய்யப்பட்டிருந்துச்சு,
கட்டப்பட்டிருந்துச்சு. ரைட். இப்ப சங்கீதம் 102 எடுத்துக்கிடுங்க. அப்பதான் தேடி பார்த்தீங்க, வசனம் எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியாது. 13ஆம் வசனத்துல பாருங்க, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அப்பதான் பார்த்தவங்க பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி இல்ல, அவங்களுக்கு வசனம் கொஞ்சமாவது இருதயத்துல இருக்குன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிடுங்க. இதுல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. வந்துட்டா வரலையா? எங்க வந்துச்சு? வந்திருந்தாதான் வாழ்க்கை மாறி இருக்குமே, வார்த்தை மாறி இருக்குமே, செயல் மாறி இருக்குமே, கிரிய மாறி இருக்குமே. இந்த கழுதை கட்டப்பட்டே இருந்துச்சு. அந்த கழுதை மேல இதுவரைக்கும் ஒருத்தர் கூட ஏறினது கிடையாது. இன்னைக்கு நிறைய கழுதை அப்படித்தான் இருக்கு. இயேசு கிறிஸ்துவையும் ஏற விடாது, வேற யாரையும் ஏத்தவும் செய்யாது. கேட்டா அந்த கழுதை என்ன சொல்லுனா, நான் யாரு? இயேசு கிறிஸ்துவும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, இந்த உலகத்துல கடவுளே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. சரியா? இங்க கடவுளே இல்லை அப்படிங்கிற கூட்டமா இந்த கழுதை இருந்துச்சு. அந்த கழுதை கட்டப்பட்டிருந்துச்சு, ஒரு காலமும் ஒருத்தரும் ஏறாம இருந்துச்சு. அப்ப ஏறாம இருந்ததுக்கான ரீசன் என்னவா இருந்திருக்குன்னா, இந்த கழுதை குட்டிக்கு மேல யாரி உட்கார்ந்தா இந்த கழுதை எல்லாத்தையும் கீழே தள்ளி போட்டு என்ன செஞ்சிருக்கும்? ஓடி இருக்கும் ஒண்ணு. அப்படி இல்லைன்னா பைபிள்ல ஒரு கழுதை சொல்லப்பட்டிருக்கு, அந்த கழுதை என்ன செஞ்சிச்சு? அப்படி படுத்துக்கிட்டு, ஏறி உட்கார்ந்த உடனே படுத்துக்கிட்டு. அந்த கழுதை யாருடைய கழுதை? பிள்ளையாமோட கழுதை. பாருங்க, பைபிள் வாஸ்தவங்க எல்லாம் பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளையாமோட கழுதை. அந்த கழுதை படுத்துக்கிட்டு இடத்த விட்டு நவளவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு அப்படியே இருந்துட்டு. நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கழுதை நவுண்டாலும் சரி, நவாட்டினாலும் சரி, அதை கட்டவிழ்க்கணும்னு ஆண்டவர் குறிச்ச காலமும் நேரமும் வந்துட்டுனா ஒருத்தராலும் உங்களை கட்டி வைக்க முடியாது, ஒருத்தராலும் உங்களை கட்டவிழ்க்கவும் முடியாது. இரண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியிலே நிற்கின்ற கழுதையை கண்டார்கள். அந்த கழுதை எப்பவுமே எங்கதான் இருக்குமா? சர்ச்சுக்குள்ளே வராதான். ஹல்லேலூயா. அந்த கழுதை எங்க வராதான்? சர்ச்சுக்குள்ளே வராதான். அப்ப கழுதை உள்ள வந்த கழுதெல்லாம் நல்ல கழுதையா அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட கழுதை இல்ல. இந்த வேதாகமம் எதை சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, இருவழி சந்தி. உலகம் ஓடும் போது உலகத்துல ஓடிக்கிடணும், 6 நாளும் உலகத்துல உள்ளதெல்லாம் பேசணும், உலகத்துல உள்ளதெல்லாம் செய்யணும், உலகத்துல உள்ளபடி இருக்கணும். ஆனா 7வது நாள் வரும்போது வெள்ளையும் சொல்லையுமா பரிசுத்தமா எங்க வந்துடணும்? ஆண்டவர் அந்த மாய்மான வாழ்க்கையை எதிர்க்கிறார். 6 நாள் நீங்க போன பைபிள் வாசியா இல்ல, ஜெபம் பண்ணியா இல்ல, நீ என்ன கிறிஸ்தவன்? உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? நீ மற்றவங்களுக்கு விரோதமா பேசின காரியம் என்ன? மற்றவனுக்கு விரோதமா செஞ்ச காரியம் என்ன? ஆனா 7வது நாள் வந்து, ஆண்டவரே உம ரத்தத்தை தந்துருமையா, உம சரீரத்தை தந்துருமையா. ஆண்டவர் கணக்கு எழுதிக்கிட்டே இருக்காரு. நீ பெற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் நினைவு கூறுவார். அல்லேலூயா. ரைட். அடுத்த காரியம் கவனிச்சு பாருங்க, அது வாசல் அருகே கட்டி இருந்த அந்த குட்டியை பிடித்தார். வாசல் அருகே அப்படின்னு சொன்னா வாசலுக்கு உள்ளேயும் போகல, அதான அர்த்தம். வாசல் அருகே, உள்ள போகல. எப்ப நீங்க ஆண்டவர் ஏத்தக்கூடிய பாப்போம் பாப்போம், வயசு எத்தனை? 80 தானே ஆகுது, இன்னும் நல்ல ஜீவன் பலம் சுகத்தோட தானே இருக்கேன். பலத்தின் மிகுதியில 80 தான் போட்டிருக்கு, அப்படித்தானா? இப்ப கூட ஒரு நேரம் கூட பைபிள் வாசிக்கலனா பரலோகத்துல போகும்போது என்னத்தை வாசித்த போறிய? உடனே பயங்காட்டிலாயா? பைபிள் வாசித்தாதான் பரலோகம் போக முடியும், பைபிள்ல எதையாவது போட்டிருக்காயா அப்படின்னு சொன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போனா பாஸ் ஆகணும், பாஸ் ஆகணும்னா பாடம் படிக்கணும். பாடம் படிக்காம எந்த வாத்தியாரும் நிச்சய போறது இல்ல, பாஸ் பண்ணி போட போல. ஐயா 8ஆம் வரைக்கும் அது பாட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஐயா 10, 12 அதுக்கு தான் உங்களுக்கு என்ன வச்சிருக்கு? கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சிருக்கு. இட்ஸ் லைக் எ டெட், இட்ஸ் லைக் எ நெட். நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நீங்க எத்தனை நேரம் பைபிள் வாசிங்க முக்கியம் இல்ல, எப்படி பைபிள் வாசிருக்கீங்கிறது முக்கியம். 75 நேரத்துக்கு மேல வாசித்துட்டேன் அது முக்கியம் இல்ல, நான் அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேன் அது முக்கியம். எந்த வசனம் எங்க இருக்கு எனக்கு நல்லா தெரியும் அது முக்கியம் இல்ல, அந்த வசனத்தின்படி நான் வாழ்கின்றேனா என்பது மிகவும் முக்கியம். இருவழி சந்தையில நின்றுகிட்டு அங்கேயும் போகாம இங்கேயும் போகாம தானும் போகாம மற்றவனையும் போக விடாம கெடுத்து கொண்டிருக்கின்ற கழுதையா இது இருந்துச்சு. அதுக்கு அடுத்த இந்த கழுதையை பத்தி சொல்லப்பட்டிருக்க காரியம் என்னன்னா, கட்டி இருந்த இந்த கழுதை என்ன செய்யப்பட்டது? அவிழ்க்கப்பட்டது. அவிழ்க்கப்பட்டவன என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா,
அந்த குட்டியை கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். இது வரைக்கும் அந்த கழுதைக்குன்னு என்ன கிடையாது? வஸ்திரம் கிடையாது. எத்தனை பேருக்கு வஸ்திரம் இருக்கு? ஹலோ, எத்தனை பேருக்கு வஸ்திரம் இருக்கு? உடனே தாய்மார், நாங்களாம் புதுசா போட்டு வந்திருக்கேன் தெரியலையா? அந்த வஸ்திரத்தை நான் கேட்கல. ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல், இயேசு கிறிஸ்து அருளுகின்ற அந்த வஸ்திரம் இல்லாமல் கிறிஸ்துவை சுமக்க இயலாது. நீ சண்டை காசு எடுத்துடலாம், பாட்டு சொல்லி கொடுத்துடலாம், பைபிள்ல வசனத்தை சொல்லி கொடுத்துடலாம், பைபிள்ல இருக்க பிரசங்கத்தை கதையை சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்காம நீங்க சுமந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், மாலை கிடைக்கும், கீழே போடுறதுல இருந்து மேலே போடுறது வரைக்கும் எல்லாம் கிடைக்கும். ஆனா அதுக்கப்புறம் இந்த கழுதை எங்க போச்சுன்னு ஏதாவது பைபிள்ல இருக்கா? ஏன்னா இந்த கழுதை யாரை பின்பற்றல. அதுக்கப்புறமும் ஏசப்பா நான் உங்களை சுமக்கேன்னு சுமக்கல. அன்னைக்கு மட்டும் வந்து தை நின்றுட்டு குதிச்சுட்டு எங்க போயிட்டு திருப்படியும் அதே அது இருவழி சந்தைக்கு போயிட்டு. உண்மை அதுதான். ஏதோ ஒரு நாள் கையில குருத்தொலைகளை பிடிச்சுக்கிட்டு இல்ல ஓசன்னா ஓசன்னான்னு கூப்பிட்ட உடனே எங்க போயிட முடியாது. சத்தமா ரோட்லோடி பாட்டு பாடிட்டு வந்த உடனே எங்க போயிட முடியாது? பரலோகத்துக்கு போயிட முடியாது. பரிசுத்தமாய் ஜீவிக்காமல் இருவழி சந்தையிலே நின்று கொண்டு கட்டப்பட்டவர்களாய் இருந்து கொண்டு, ஐயா அது எப்படியா என் வாழ்க்கையிலிருந்து கட்டவிழ்க்க முடியும்? கிறிஸ்துவினிடத்தில் அர்ப்பணித்து பாருங்கள். இந்த கழுதைக்குன்னு ஒரு காலம் இருந்துச்சுன்னா, இந்த கழுதைக்குன்னு ஒரு நேரம் இருந்துச்சுன்னா, எனக்குன்னு உள்ள காலம் என்ன என்று ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். என்னுடைய நேரம் என்னங்கிறத ஆண்டவர்கிட்ட கேளுங்க. காலமும் நேரமும் வந்தது, கழுதை விடுதலையாக்கப்பட்டது, அதன் வாழ்விலே உயரத்தை பெற்றுக்கொண்டது. இப்ப எல்லாரும் கழுதைக்கு முன்னாடி எதை கொண்டு விரிச்சாங்க? வஸ்திரத்தை கொண்டு விரிச்சாங்க. உடனே இந்த கழுதை என்ன நினைச்சிருக்கோம்? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் இதே மாதிரி தூக்கிக்கிட்டு போயிருந்திருக்கலாமே அப்படின்னு அது நினைச்சிருக்கோம். ஆனா வேற யார தூக்கிக்கிட்டு போயிருந்தாலும் அந்த கழுதைக்கு என்ன கிடைச்சிருக்காது? வஸ்திரம் கிடைச்சிருக்காது. ஆனா இங்க இருக்கிற நிறைய கழுதை எப்படிப்பட்ட கழுதையாத்தான் இருக்கு? அன்னைக்கு ஒரு நாள் மட்டும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வந்து என் இடத்துல நான் நல்ல பிள்ளையாட்டு உட்கார்ந்து அப்படியே இருந்துட்டு அப்படியே இருந்துச்சு, அப்படியே வெளியே ஓடி போயிடுவேன். அதுக்கப்புறம் கழுதையின் வாழ்க்கையில மாற்றம் இருந்துச்சா? இல்ல. திருப்பியும் அதே இருவழி சந்தி தான், திருப்பியும் அதே கட்டப்பட்ட நிலைமை தான். பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்வு அகந்தையால் நிறைந்துள்ளதா? இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மை காணப்படுகிறதா? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது உண்டா? இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்துல இருக்காரா? கவலைய இல்லாம உங்களால பேச முடியுதா? நடக்க முடியுதா? எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்து என்னை காண்கின்றார் என்கின்ற உணர்வு இருக்கிறதா? கிறிஸ்துவின் சமாதானத்தினாலே இருதயம் நிரப்பப்பட்டிருக்கிறதா? என்னுடைய பலகீனங்கள் கிறிஸ்துவின் பலத்தினால் மேற்கொள்கிறேனா? சராம்பூர் காலேஜில் படிச்சு இருக்கும்போது ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிய போக வேண்டிய சூழ்நிலை, காய்ச்சல் ஹெவியா இருக்கு. எல்லாரும் வந்து சொல்றாங்க நீ எங்க போலாம்? வீட்டுக்கு போலாம். அது வரைக்கும் நான் ஃபிளைட்ல போனதே கிடையாது. சரிங்களா? அது வரைக்கும் நான் ஃபிளைட்ல போனதே கிடையாது. என்கிட்ட வந்து எங்க பிரின்சிபல் வந்து சொல்றாரு, ஐ கேன் பே த மணி ஃபார் யூ மேன், யூ கேன் கோ பை ஃபிளைட். வைஸ் பிரின்சிபால் வராரு, டீன் வராரு, என்னுடைய ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் வராங்க. உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, உன்னால எக்ஸாம் எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன், நீ கிளம்பிரு அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட சொன்னேன், ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன் என்ன அப்படின்னு சொன்னேன். தியாலஜி காலேஜ்ல போய் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன்னா அவங்க சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு என்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு அப்படின்னாங்க. இங்க இருந்து போக வேண்டாம்னு சொன்னாரு. சரி நீ ஃபிளைட்ல போறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கல அப்படின்னு என்ன பார்த்து சொன்னாங்க. ஃபிளைட்ல போறதுக்கு ஆண்டவர் என்ன அனுமதிக்கல அப்படின்னு சொன்னாங்க. உனக்காக நாங்க செலவு பண்ணணும்னு நினைச்சோம், அதான் ஆண்டவர் எங்களுக்கு வாய்ப்பு தரல அப்படின்னு சொன்னாங்க. நடந்தது என்ன தெரியுமா? 7 தேர்வுகள் எழுதினேன். அந்த 7 தேர்வுகளையும் கோல்டு மெடல் வாங்குறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. என்னுடைய பலத்திலே நான் 3 வருஷம் எழுதின எக்ஸாம்ல ஒரு மெடல் கிடையாது. என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கிற்று. 7 கோல்டு மெடலும் அந்த ஒரே செமஸ்டர்ல நான் வாங்கிட்டு கீழே வரும்போது என்ன பார்த்து உனக்கு பிளைட்ல போறதுக்கு வாய்ப்பு தராத ஆண்டவர்னு சொன்னாங்களே, அந்த வாத்தியாரை பார்த்து சொன்னேன், அவர் எனக்கு தர்றது எப்பவுமே டெம்பரரி கிடையாது. அவர் எனக்கு கொடுத்துட்டார்னா யாராலையும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது.
ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பலவீனம் மேற்கொள்ளுதா? கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்கள். நமது வாழ்வு கிறிஸ்துவின் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பிரதிபலிக்கிறதா? ஐயா சொல்றது ஈஸியா சொல்லிட்டு போயிருவிய அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால், கிறிஸ்தவனாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உங்களை யாராலும் எதாலும் மேற்கொள்ள முடியாது. ஆனால் கிறிஸ்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஏற்கனவே சொன்ன ஒரு கழுதை சம்பவத்தை திருப்பியும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு கழுதைய விரட்டி கொண்டு போய் குழிக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அங்க நிக்கிறவங்க எல்லாரும் அந்த கழுதை மேல என்ன செஞ்சாங்க? கல்லை தூக்கி எரிஞ்சாங்க, மண்ணை தூக்கி எரிஞ்சாங்க, எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. குழிக்குள்ள கடந்த கழுதை அது பாட்டுக்கு உதறி உதறி அதுகிட்டே நின்றுகிட்டு இருந்துச்சு. இப்ப கல்லும் மண்ணும் அதிகமாயிட்டு கழுதையோடைய ஆழம் குறைஞ்சிருச்சு. இப்ப கழுதை தானா ஜம்மணி வெளியே போயிருச்சு. ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களை குழியில தள்ளிட்டோன்னு யார் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ, உங்களுக்கு விரோதமா நான் கல்லை தூக்கி போடுறேன்னு யார் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, செய்து கொண்டிருக்கிறார்களோ, செய்யட்டும். கிறிஸ்து உங்களை பலப்படுத்தவும் உயர்த்தவும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உன்னதரை நோக்கி தாழ்த்தி அர்ப்பணிப்போம். உன்னதத்தின் கிருபையினால் ஆண்டவர் நம்மை நிரப்பி வழிநடத்துவாராக. ஆமென்.